ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்னென்ன ஃபார்மேட் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் சொன்னாலே ஒரு லைன் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் என்னென்ன இருக்கிறாங்க சொல்றாங்க. தெரியலங்க சார். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்ன அடி வாங்குவேன் என்ன படிச்சு மாத்திரியா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் 0 இது ஒரு 0. அடுத்த ஃபார்மேட் ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ். வெரி குட் எல்லாம் தெரியும் தொலைவி பார் கிடைக்கும். அடுத்து எக்ஸ் இன்டர்பிரட் ஒய் இன்டர்பிரட் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 கரெக்டுங்களா? எஸ் சார். இதுலேருந்து எம் இந்த எம் தான் நம்மளோட மெயின் ஐடியா ஃபார் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் எந்த மாதிரி ஏன்னா அப்போ தான் அதனுடைய ஸ்லாண்ட் எப்படி கிடைக்குன்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா? அப்போ இது எப்படி கிடைக்கும் எந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ எம் கண்டுபிடிக்க ஒரு கான்செப்ட் டீட்டாங்கிற கான்செப்ட் ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா அந்த கான்செப்ட். அப்போ ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா டீட்டா வேல்யூ கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா கேட்டேன். எம் ஈக்குவல் டு டேன் டீட்டா. சரிங்களா? ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா x1, y1, x2, y2 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்லோப் கூட ஃபார்முலா என்ன? எஸ் சார். 2 பாயிண்ட் கொடுத்தோம்னா ஸ்லோப் கூட ஃபார்முலா m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. கரெக்டுங்களா? எஸ் சார். சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இது டைரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி லைன் ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா ஸ்லோப் கூட ஃபார்முலா என்ன? ax பிளஸ் by பிளஸ் c ஈக்குவல் டு 0 கொடுத்துருந்தோம்னா இதனோட ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? y ஈக்குவல் டு மைனஸ் a பை b. கரெக்டா? எஸ் சார். அதே மாதிரி ரெண்டு ஸ்லோப் கொடுக்குறாங்கன்னா ரெண்டு பேரல் லைனாக இருந்தால் என்ன ஆகும்? ரெண்டு பர்பண்டிகுலர் லைனாக இருந்தால் என்ன ஆகும்? ரெண்டு ஸ்லோப் கொடுத்துருந்தாங்கன்னா தட் மீன்ஸ் 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் கேஸ் இது, 2 லைன்ஸ் ஆர் பேரல் கேஸ் இது. சரியாம்மா? எஸ் சார். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு தெரிய வேணும். சரிங்களா? எஸ் சார். இதே ஸ்லோப் கண்டுபிடிக்க நீ ஹையர் ஸ்டடீஸ் வந்துட்ட, இதுவெல்லாம் லோயர் கிளாஸ் படிச்சது. இதே ஸ்லோப் வந்து நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீ ஹையர் ஸ்டடீஸில் உள்ள டெரிவேட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கும், பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க x1, y1. அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? எஸ் சார். சரி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஈஸியான ஐடியா. ஓகேவாம்மா? எஸ் சார். இப்போ ஒரு டயக்ராம் இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ இதுதான் நம்மளுடைய மெயின் ஐடியா. எந்த மாதிரிலாம் ஸ்லோப் இருக்கும், எந்த மாதிரி ஆங்கிள் இருந்து எந்த மாதிரி ரன் ஆகும் அப்படிங்கிறது கேஸுக்கு இந்த டயக்ராம் கொஞ்சம் இதாக இருக்கும். சார் நம்மளுக்கு என்னாச்சு? 0 to π/2 அப்படிங்கிற ஒரு ஆங்கிளோட வேல்யூ 0 to π/2 அப்படின்னா நம்மளுக்கு எங்கே ஸ்லோப்போட வித் ஈக்குவேஷன் இருக்கும்? இங்கே டீட்டா 0 to π பண்ணும்போது இங்கே தான் டீட்டா இருக்கும். அப்போ 0 to π/2 என்ன ஸ்லோப்புங்கிறாங்க? பாசிட்டிவ் ஸ்லோப்புங்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருக்கும். 0 to π பண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு, அதனால அது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, 1 மார்க்கில் கேட்பாங்க. பாசிட்டிவ் ஸ்லோப்னா ஒய்யும் எக்ஸும் ரெண்டுமே இன்க்ரீஸிங் ஆகும். ஒய்யும் எக்ஸும் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி π/2 பைங்கிறது வந்து இங்கே இருக்கும். அப்போ இங்கே வந்து கவர் ஆகிற மாதிரி ஸ்லோப் வரும். அப்போ இப்படி போகிற ஸ்லோப்புங்கிறது ரைட் சைடு போகிற ஸ்லோப் என்னாவது டக்குன்னு லெஃப்ட் சைடு திரும்பிக்குது. அந்த லைன் டக்குன்னு லெஃப்ட் சைடு திரும்பும்போது என்னாச்சு? எக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான், ஒய் வந்து நெகட்டிவ் ஆகுது. அப்படின்னு மீனிங் என்ன? நெகட்டிவ் ஸ்லோப்போட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒய் டிகிரீசஸ், எக்ஸ் வந்து இன்க்ரீசஸ். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ இந்த கேஸ் எங்கே இருக்கும்? ஒய் டிகிரீசஸ், எக்ஸ் வந்து இன்க்ரீசஸ் கேஸுக்கு இங்கே வரும். அடுத்தது என்னது? θ = 0 அப்படின்னு 0 ஸ்லோப். ஸ்லோப் வந்து does not exist. ஸ்லோப் does not exist என்னது? y does not change. ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ y வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி நின்னுக்குது, எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? எஸ் சார். இங்கே பாருங்க, அன்டிபெண்ட் ஸ்லோப். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா m = tan θ. m = tan θங்கும் போது θ வேல்யூ π/2 போட்டோன்னா என்னவோ அன்டிபெண்ட் ஆகும். அதனால தான் அந்த ஸ்லோப் பேர் என்ன சொல்றாங்க? அன்டிபெண்ட் ஸ்லோப். எப்போ? θ = π/2. θ = π/2.
அப்போ என்னாச்சு y வந்து சேஞ்சஸ் ஆகுது x வந்து டஸ் நாட் சேஞ்சஸ். ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக Yes, sir. பார்த்துக்கோங்க. சரி இடங்கண்ணு. Yes, sir. ஸோ அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் இன்டர்பிரேட் கான்செப்ட் வச்சு எப்படி வந்து நம்ம டயக்ராம் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அப்போ அதை வச்சு எப்படி ஒரு ஷேட் என்ன நீங்கள் டிபைன் பண்ணுவீங்க அப்படிங்கிற அடுத்த கான்செப்ட். இது ஏங்கிள் வச்சு கண்டுபிடிச்சிங்க. இப்போ இன்டர்பிரேட் வச்சு டிஃபரெண்ட் இன்டர்பிரேட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ இதை வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நல்லா பார்த்துங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ப்ளூ கலர் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சைடு, அதாவது ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் டச் ஆச்சுன்னா எக்ஸ் இன்டர்ஸ்பெக்ட் அண்ட் ஒய் இன்டர்ஸ்பெக்ட் யார் பாசிட்டிவ். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்றுனா இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். சரி இடக்குன்னு. Yes, sir. அதே பாருங்க பாருங்க நெகட்டிவ் டைரக்ஷன் வருது. ஒய் வந்து பாசிட்டிவ், எக்ஸ் வந்து நெகட்டிவ். கரெக்டுங்களா? இங்கே வந்து ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ், எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. எக்ஸ் வந்து நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ். அப்படின்னா மீனிங் என்ன? எக்ஸ் வந்து நெகட்டிவ், அப்போ இது மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஒய் வந்து பாசிட்டிவ், பாசிட்டிவ் வந்து இது ப்ளஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து இங்கே கொடுத்துக்கிற பார்ட். சரி டக்குன்னு. Yes, sir. இங்கே பாருங்க எக்ஸும் நெகட்டிவ் இருக்குது அண்டு ஒய்யும் நெகட்டிவ் இருக்குது இந்த லைனுக்கு. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் பை மைனஸ் ஏ ப்ளஸ் ஒய் டிவைட் பை மைனஸ் பி ஈக்குவல் டு 1. சரி டக்குன்னு. Yes, sir. அப்போ தேர்ட் குவார்டரில் ஒரு லைன் வருதுன்னா ரெண்டுமே நெகட்டிவ். இது வந்து செகண்ட் குவார்டர் லைன், இது வந்து தேர்ட் குவார்டர் லைன், இது வந்து ஃபோர்த் குவார்டர் லைன். ஃபோர்த் குவார்டர் லைன் என்னவோ ஒய் வந்து நெகட்டிவாக இருக்கும், எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். சரி டக்குன்னு. Yes, sir. ஸோ இது இன்டர்பிரேட் கேஸ் வச்சு சொல்லிட்டு எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட் எப்படி ரன் ஆகுங்கிற கான்செப்ட் சொல்லிக்கிறாங்க. சரிங்கம்மா? Yes, sir. சரி. ஸோ அடுத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்க்கக்கூடிய இந்த சிலபஸில் தட் மீன்ஸ் இந்த கண்டனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட் இருக்குது. 6 டைப். எத்தனை டைப் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 3 4 டைப்பை தான் பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி லோயர் கிளாஸில். பட் இங்கே எத்தனை டைப் இருக்குது பாருங்கள். எத்தனை டைப் இருக்குது? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஸ்லோப் அண்ட் பராமீட்டர் அண்ட் என்ன ஃபார்மேட் இருக்கோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இத்தனை ஃபார்மேட்டுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்? ஈக்குவேஷன் எழுத தெரியணும். சரிங்களா? இத்தனை டைப்புக்கு நமக்கு ஈக்குவேஷன் எழுத தெரியணும். இதுக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா நல்லா பார்த்துங்க. y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? இது என்ன ரெண்டு கொடுத்துருக்காங்க? ஸ்லோப் இன்டர்பிரேட். அப்போ எம்ங்கிறது ஸ்லோப். நல்லா பார்த்துங்க. எம்ங்கிறது ஸ்லோப்பு, சிங்கிறது ஒய் இன்டர்பிரேட். சிங்கிறது ஒய் இன்டர்பிரேட். சரியாம்மா? Yes, sir. இங்கே பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் விட்டாங்க. பாயிண்ட் அண்ட் ஸ்லோப்னு எப்படி எழுதுவீங்க? ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் To x minus x1. 2 பாயிண்ட் ஸ்லோப்புங்கிறாங்க. அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு y1 equal to m into x minus x1. பட் எம்மோட வேல்யூ என்ன எழுதுவீங்க? ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். 2 minus x1. ஸோ இதில் என்ன டவுட் இருக்குன்னா இந்த 3 ஆல்ரெடி 3 எழுதிட்டு பாருங்களேன். சும்மா நார்மல் இதுதான். இது எல்லாமே எங்கே படிச்சனாலும் ஈஸியாக எழுதுறீங்க. மேபி ஹையர் ஸ்டடீஸில் படிச்சனால நம்ம ஈஸியாக எழுதுறோம். சரிங்களாம்மா? Yes, sir. இன்டர்பிரேட் ஃபார்ம் நீங்கள் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஹையர் ஸ்டடியில் படிச்சுருவீங்க. அதனால் எழுதுவீங்க ஹை ஸ்கூல் லெவலில். அப்போ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இந்த 4 ஃபார்மேட்டுமே எங்கே படிச்சுட்டீங்க? 10th ஸ்டாண்டர்டில் முடிச்சிட்டிங்க. இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்ம் அண்டு பராமெட்ரிக் ஃபார்ம். பராமெட்ரிக் ஃபார்ம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதிக்கலாம். ஏன்னா பராமெட்ரிக் ஃபார்ம் உங்களுக்கு +2 லெவலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் ஃபார்ம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நார்மல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் வருது. இப்போ நான் கொடுக்குற இதில் வந்து ரெட் லைன் ஃபார்மேட் வந்து கண்டுபிடிச்சி இது பண்ணுறாங்க நார்மல் ஃபார்ம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய நார்மல் ஃபார்ம் ஈக்குவேஷன். Yes, sir. இங்கே இருக்குதுங்களா? மறந்துச்சு பாருங்க. இதுதான் நம்மளுடைய நார்மல் ஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். பிங்கிறது யாரு? இங்கே லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் இருக்கும். இதுதான் நார்மல் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். சரி டக்குன்னு. Yes, sir. அப்போ நார்மல் ஃபார்மோட ஈக்குவேஷன் டக்குன்னு சொல்லுங்க. எக்ஸ் காஸ் ஆல்பா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்பா ஈக்குவல் டு பி. சரி டக்குன்னு. Yes, sir. அடுத்து பராமெட்ரிக் ஃபார்ம். பராமெட்ரிக் ஃபார்மோட ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஏ
ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி. இதுதான் பராமெட்ரிக் ஃபார்ம். சரி, இப்போ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 6 ஃபார்மேட்டுமே நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? எஸ் சார். ஓகேங்களா? எஸ் சார். ஓகேம்மா. அப்போ இது ஒரு ஃபார்மேட், இதுதான் பராமெட்ரிக் ஃபார்ம். அந்த பராமெட்ரிக் ஃபார்ம் அனதர் ஐடியாவும் எழுதுறாங்க. அந்த காஸ் தீட்டா காஸ் சைன் தீட்டா கூட நம்ம எழுதிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வச்சுங்க. ஸோ நம்மளோட ஜென்ரல் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ஜென்ரல் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக 7வது ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஜென்ரல் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்ன நடக்குது, இது எல்லாமே இவ்வளோ கொடுத்துட்டாங்க. ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்ன? ஜென்ரல் ஃபார்மேட் நமக்கு தெரியும், ax plus by plus c equal to 0. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் 7 ஃபார்மேட்டில் நம்ம எழுதி காட்டியாச்சு. அதே மாதிரி இந்த ஃபார்முலா வந்து என்னங்கிறாங்க, இதை பேஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணிட்டு எப்படி எழுதுறாங்கன்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை சைன் ஆல்ஃபா. இது ஈக்குவல் டு ஆர்னு போடுறாங்க. இது எல்லாமே ஒரே ஈக்குவேஷன் தான். இது பாராமெட்ரிக் ஃபார்ம், இது வந்து நார்மல் ஃபார்ம். அப்போ நம்ம நியூவாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்மும் பாராமெட்ரிக் ஃபார்ம் நியூ கான்செப்ட். மற்றபடி ஆல்ரெடி இருந்த கான்செப்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இதுதான் பேசிக் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இது இன்னும் நம்ம ப்ராப்ளத்துக்கு போகல. இது வரைக்கும் எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா?